3 நாடுகளிலிருந்து சுமார் 3 டிரில்லியன் அளவுக்குண்டான முதலீடுகளை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கா திவாலா ஆகிக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கீழே விழுந்துகிட்டு இருக்குது. இதை பயன்படுத்தி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த 3 அரபு பணக்கார நாடுகள்கிட்ட இருந்து டிரில்லியன் கணக்கான முதலீடுகளை எடுத்து தன்னுடைய நாட்டை வளப்படுத்துகிற வேலையை அவர் செய்திருக்கிறார். தெளிவாக சொல்ல போனால் அரபு நாட்டு ஆட்சியாளர்களுடைய தலையில மிளகா அரைச்சிருக்கிறாரு. சொல்லுவாங்கன்னா இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை யுத்தம் என்ற பெயரிலேயே யுத்தம் நடைபெற்றது. எங்கேயாவது குரானை சுமந்து கொண்டு குரான் யுத்தம் என்று சொல்லி ஒன்று நடந்ததை பார்த்திருக்கீங்களா? போகும்போது டொனால்ட் ட்ரம்பை வரவேற்கிறாங்க. இளம் பெண்களை வரிசையாக நிக்க வச்சு அந்த இளம் பெண்கள் தங்களுடைய கூந்தலை அப்படி தலை அங்கே இங்கே கூந்தலை காட்டுகிற ஒரு டான்ஸ் அவனுக்கு முன்னாடி ஆடி காட்டி அப்படித்தான் அவரை வரவேற்கவே செய்தார்கள். நேரடியாக 6 அரபு நாடுகள் சண்டையிட்டதுல 6 அரபு நாடுகளை 6 நாள்ல துவம்சம் பண்ணி விட்டான். 6 நாள்ல அரபு நாடுகள் தோத்து போயிருச்சு. என்ன காரணம் கேட்டா, அவன் தன்னை நாடு வேணும் என்கிற உத்வேகத்தில் சண்டைக்கு வந்தான். இவங்க எப்படி போனாங்க? சம்பளத்துக்கு வேலைக்கு போற மாதிரி போனாங்க. வந்த அவர்கிட்ட வரலாடி போடும், நமக்கு என்ன வேண்டி கிடக்கு, இந்த மாதிரி போனாங்க. அதனால அடிச்சு தூக்கிட்டான். இப்ப அது மாதிரி நடக்குதா இல்லையா? பாலஸ்தீனம் 1.5 ஆண்டுகளை தாண்டுகிறது. உலகத்திலேயே ஒரு சின்ன ராணுவம், ஆனா உலகத்திலேயே மாபெரும் ராணுவம், மாபெரும் புலனாய்வு பிரிவு, இல்லாத புலனாய்வு பிரிவுகளே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. ராணுவ புலனாய்வு பிரிவு இருக்குது, அதே மாதிரி சைபர் கிரைமுக்கு புலனாய்வு பிரிவு இருக்குது, உள்நாட்டு புலனாய்வு பிரிவு சின்பத் இருக்குது, சைபர் கிரைமுக்கு 8200 வச்சிருக்கான், வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு மொசாத்னு வச்சிருக்கான். எல்லா உலகத்துல இல்லாத ஆயுதமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா ஆயுதத்தையும் கொண்டு குவிச்சிருக்கான். அந்த ராணுவத்தால 1.5 ஆண்டுகளாக பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தை தோற்கடிக்க முடியாமல் இருக்கிறதா இல்லையா? பாலஸ்தீன ராணுவம் தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தோல்வி அங்கு ஏற்பட்ட இழப்புகளை வச்சு தோல்வியை நம்ம முடிவெடுத்துட கூடாது. அவங்க தோத்துட்டோம், நாங்க ஆயுதத்தை கீழே வைக்கிறோம், இனி சண்டை இல்லைன்னு சொன்னாங்கன்னா தான் தோத்துட்டோம் என்று அர்த்தம். அப்படி எதுவுமே இல்லை. அமெரிக்க அதிபரே அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆளை மீட்டுக்கிட்டு போகிற லெவல்ல தான் இருக்குது. யுத்தம் பண்ணி செய்ய முடியலன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இஸ்ரேலும் இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணி முழுக்க தோற்று கொண்டிருக்கிறோம், காசாவின் மணலில் புதைந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய, உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் விவாதிக்கப்படக்கூடிய 2 முக்கியமான பிரச்சனைகள் நடந்து வருவதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். ஒன்று, உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனை நிறுத்த முடியாமல் சர்வதேசமே தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்து வர்றோம். அதே நேரத்தில் அதோடு ஒப்பிடும்போது பல 100 மடங்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய தாக்குதல் ஒன்று காசா பகுதிகளிலே நடைபெற்று வருகிறது. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருவதை நம் அத்தனை பேரும் ஊடகங்களில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதுவரைக்கும் 587வது நாளாக அந்த தாக்குதல்கள் நடைபெறுகிறது. இந்த தாக்குதல்களின் ஊடாக சுமார் 75,000 அப்பாவி சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1,25,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், உடல் ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். மீண்டும் அவர்களால் தங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளை எழுந்து நின்று செயல்படுத்த முடியாத அளவுக்கு உடலளவில் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று காசாங்கிற ஒரு அந்த நகரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த பகுதிகளுமே மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்ததாக இல்லை என்கிற அளவுக்கு மொத்தமாகவே குண்டுகள் போட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை தவிர மற்ற எல்லா ஆயுதங்களும் காசா பகுதிகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு வரக்கூடிய ஐநாவினுடைய தரவுகள் பிரகாரமே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அளவுக்கு
தொடர்ந்து காசா அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது, பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. எந்த ஒரு பாடசாலையோ பல்கலைக்கழகங்களோ பள்ளிவாயல்களோ தாக்குதலுக்கு உள்ளாகாத இடமே கிடையாது என்கிற அளவுக்கு அந்த பகுதிகளில் தாக்குதலை அகோரமாக நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இதனுடைய எதிர் தாக்குதல்களை நடத்தக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அவர்களுக்கு எதிரான பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதிர்கால தலைமுறை கூட இதனால் பல பல ஆண்டுகள் பாதிக்கப்படும் என்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. ஐநாவினுடைய அறிக்கை மிக தெளிவாக இதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த கட்டமாக காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் யுத்தத்தால் ஒருபுறம் மரணிக்கிறார்கள், மறுபுறமாக உண்பதற்கு உணவில்லாமல், எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் பட்டினிச்சாவை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்கிறது ஐநாவினுடைய ஆய்வறிக்கை. இப்படி முழுவதுமாக கண்ணுக்கு முன்பதாக ஒரு 25 லட்சம் மக்கள் பழிதீர்க்கப்படுகிறார்கள், கொன்று குவிக்கப்படுகிறார்கள், அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச உலகமே அதை பார்த்து கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து அவதானிக்க முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் தான் இந்த காசாவினுடைய பிரச்சனை அல்லது பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை எங்க வந்ததுன்னு சொன்னா, அரபு நாடுகளுக்கு, குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் UAE, கத்தார் ஆகிய நாடுகளுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயணிக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியானது. கடந்த 3 நாட்களாக 13, 14, 15 ஆகிய நாட்கள் அவர் 3 நாட்களுக்கும் பயணம் செய்து மீண்டும் அவர் அமெரிக்காவுக்கு திரும்பி இருக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல இந்த பயணம் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு விமோசனமாக மாறும், அவர்களுக்கு ஏதோ ஒரு பதில் கிடைக்கும், அவர்களுக்கு தேவையானது கிடைத்துவிடும், உரிமைகள் கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையோடு இருந்த நேரத்தில் அந்த நம்பிக்கைகள் எல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைதான் தற்போது உருவாகி இருக்கிறது. ஏன்னா இந்த பயணத்தில் அவர் இஸ்ரேலுக்கு பயணிக்கல, இஸ்ரேலுக்கு போகாம டொனால்ட் ட்ரம்ப் அரபு நாடுகளுக்கு தான் வந்தார். அரபு நாடுகளுக்கு வந்தவர் அரபு நாடுகளோட பில்லியன் கணக்கான ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார். 3 நாடுகளிலிருந்து சுமார் 3 ட்ரில்லியன் அளவுக்குண்டான முதலீடுகளை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கா வந்து திவாலாகிக்கிட்டு இருக்குது, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கீழே விழுந்துகிட்டு இருக்குது. இதை பயன்படுத்தி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அரபு இந்த 3 அரபு பணக்கார நாடுகள்கிட்ட இருந்து ட்ரில்லியன் கணக்கான முதலீடுகளை எடுத்து தன்னுடைய நாட்டை வலுப்படுத்துகிற வளப்படுத்துகிற வேலையை அவர் செய்திருக்கிறார். தெளிவாக சொல்ல போனால் அரபு நாட்டு ஆட்சியாளர்களுடைய தலையில மிளகா அரைச்சிருக்கிறாரு மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு இடம் என்னன்னு கேட்டா, சிரியா பற்றிய பிரச்சனை. நமக்கு தெரியும், சிரியாவில் அசாதுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு அந்த பகுதிகளை HTC என்கிற ஒரு அமைப்பினர் கைப்பற்றி கொண்டார்கள். இந்த அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் ஆரம்பத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளாலும் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டவர்கள். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகமது அல் ஷாரா இன்றைக்கு சிரியாவுடைய அதிபராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர். இவருடைய தலைக்கு $10 மில்லியன் அறிவித்திருந்தது அமெரிக்க அரசாங்கம். ஆனா அதே அகமது அல் ஷாராவோட சவுதி அரேபியாவில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் கைகுலுக்கி சந்திக்கிறார். அவருக்கு தான் $10 மில்லியன் அமெரிக்க டாலர் தருவோம், இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க என்று சொல்லி சொன்னவங்க அவரோடு உலாவிக் கொண்டிருந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, நாங்கள் ஒரு கட்டத்தில் நாங்க யாரையாவது தீவிரவாதின்னு சொன்னா அவர் பயங்கரவாதி, நாங்க நல்லவர் என்று சொன்னா நல்லவர் என்கிற விதமான ஒரு நிலை உருவாகி இருக்கிறதா இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள நடந்தது. ஆனா காசா பற்றிய விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, காசாவில் இந்த உடனடியாக யுத்த நிறுத்தம் வந்துடும், இல்லைன்னு சொன்னா பாலஸ்தீனத்துக்கு நாங்க சுதந்திரம் கொடுத்துருவோம், இந்த மாதிரியான எந்த வார்த்தைகளும் வெளிப்படையாக பேசப்படவில்லை. அவர் முரண்பட்ட 2 விஷயங்களை மட்டும் கத்தார்ல பேசி இருக்கிறாரு. காசா தொடர்பாக ஆரம்பத்தில் ஒன்னு பேசுறாரு, பிறகு ஒன்னு பேசுறாரு. பிறகு பேசுறதுல என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சுதந்திர நாடு என்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாரே தவிர வேறு எதுவுமே அங்கு நடைபெறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபி மொழி அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், எதிரிகள் பசி பிடித்தவர்கள் சாப்பாட்டு தட்டை நோக்கி எப்படி பசியோடு ஓடி வந்து சாப்பிடுறதுக்காக பாஞ்சி வருவாங்களோ, அது மாதிரி எதிரிகள் உங்களை அழிப்பதற்காக ஓடி வருவார்கள், விரைந்தோடி வருவார்கள், இந்த சமூகத்தை அழிப்பதற்காக அப்படின்னு சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அமின் கில்லத்தின் பினா யௌமைதீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அந்த காலகட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்போமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மதீனாவில் இருக்கிற மாதிரி
மக்காவுல இருக்கிற மாதிரி பஹ்ரைன்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் தான் அப்ப இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, அதிகமான மக்கள் இருப்பீர்கள். எந்த அளவுக்கு அதிகமா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற சருகுகள் அளவுக்கு, வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற நுரைகள் அளவுக்கு நீங்கள் இருப்பீர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 140 கோடி 150 கோடிகளை தாண்டி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் என்று எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா உலகத்தில் 52 நாடுகள் இருக்கிறது. முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடுகள், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கிறது. உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடுகளுடைய பட்டியலில் அரபு நாடுகள் தான் இருக்கிறது. ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை அள்ளி கொடுக்கிறான்னா எவ்வளவு பணம் இருக்கும், எவ்வளவு வளம் இருக்கும், எண்ணெய் வளத்தில் அவர்கள் கொளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு வளமும் பலமும் ஆயுதங்களும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா கையாலாகாத ஆக்களா இருக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு பெரும் சமூகமாக நீங்கள் இருப்பீர்கள், இருந்தாலும் உங்களுடைய உள்ளங்கள்ல வகுன் இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மல் வகுன் யா ரசூலல்லாஹ், வகுன் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கராஹியத்துல் மௌத் வ ஹுப்புத் துன்யா, உலகத்தை நேசிப்பீர்கள், மரணத்தை வெறுப்பீர்கள். இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோமா இல்லையா? உலகத்தை நேசிப்பீர்கள், உலகம் உலகம் உலகம், அந்த ஆயத்தை வாங்கணும், இந்த ஆயத்தை வாங்கணும், அத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த திட்டம் இந்த திட்டம் சொல்லி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்தை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு செத்துருவோமோ, காசாவில் போடுற ஒரு குண்டை கொண்டு சவுதியில் போட்டுருவாங்களோ, காசாவில் போடப்படுற ஒன்று கத்தாரில் விழுந்துருமோ அல்லது அபுதாபியில் விழுந்துருமோ, நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, அவங்களுக்கு வர்ற பிரச்சனை வந்துட்டு போகட்டும் என்று பயந்து 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 எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவுக்கு இவ்வளவு வளங்களையும் பலங்களையும் கொண்ட கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, பயந்து நடுங்கி கொண்டு முற்றுமுழுதாக அவர்களிடத்திலேயே போய் சரணடைகிற காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? என்ன காரணம்னு சொன்னா, கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுப்பார்கள். செத்துருவோமோங்கிற பயம் உள்ளத்துக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஹுப்பு துன்யா, உலக ஆசை அவர்களுக்கு மலிவாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தை பற்றிய நேற்று வருகிற காட்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவனை வரவேற்கிற காட்சிகளை கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய இஸ்லாமிய வழிமுறை கூட அங்க கிடையாது. குறிப்பாக கடைசியில் யுஏஇக்கு போகும்போது டொனால்ட் ட்ரம்பை வரவேற்கிறாங்க. இளம் பெண்களை வரிசையாக நிற்க வச்சு அந்த இளம் பெண்கள் தங்களுடைய கூந்தலை அப்படி தலை அங்கே கூந்தலை காட்டுகிற ஒரு டான்ஸ் அவனுக்கு முன்னாடி ஆடி காட்டி அப்படித்தான் அவரை வரவேற்கவே செய்தார்கள். இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்பது, இஸ்லாம் காட்டிய நெறிமுறை என்பது கிஞ்சிற்றும் இல்லாத, ஒன்றுக்கும் உதவாத ஒப்பற்ற ஒரு ஆட்சியாக மாறி இருக்கிற காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலைமை வரும்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படி ஆகுவாங்கன்னாங்க. இவங்கள்ட்ட போய் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள், நீங்கள் பார்க்க மாட்டீர்களா, கேட்க மாட்டீர்களா என்று சொன்னால் அது நியாயமாக இருக்குமா? உக்ரைன் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். குறிப்பாக உக்ரைன் வார, ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்தணும்னு எங்க பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் நடத்தப்பட்டதுன்னு கேட்டா சவுதி அரேபியாவில் தான் நடத்தப்பட்டது. அது தொடர்பாக பேசுகிறவர்கள் ஏன் காசா தொடர்பாக பேச வக்கில்லாமல் இருக்கிறார்கள்? ஏன் பாலஸ்தீனம் தொடர்பாக பேசுவதற்கு தெம்பில்லாமல் இருக்கிறார்கள்? ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதை விடுத்தும் அவர்கள் தொலைதூரம் சென்று விட்டார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாலஸ்தீன பெருபூமி தொடர்பாக எப்படியெல்லாம் பேசி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் இது தொடர்பாக அல்லாஹ் தஆலா பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், காபா என்கிற புனித ஆலயத்தில் இருந்து சுற்றுப்புறங்களை எல்லாம் பாக்கியம் மிக்கதாக நாம ஆக்கி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன்னுடைய சான்றுகளை காட்டுவதற்காக ஒரே இரவில் தன்னுடைய அடியாரை முகம்மதை அழைத்து சென்றானே, அந்த இறைவன் தூயவனாக இருக்கிறான், செவியுறக்கூடியவனாக இருக்கிறான், பார்க்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 1வது வசனத்திலேயே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தூயவன். எப்படிப்பட்ட தூயவன் என்று சொன்னா, காபா என்கிற ஆலயத்தில் இருந்து சுற்றுப்புறங்களை எல்லாம் பரக்கத் செய்யப்பட்டதாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இந்த நபியை ஒரே இரவில் அழைத்து சென்றான் என்கிற செய்தியை சொல்லி காட்டுறான். மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறது பாலஸ்தீன பெருபூமியில் அமைந்திருக்கிறது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சுற்றுப்புறங்கள் எல்லாம் பரக்கத்து செய்யப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி நபிகள் நாயகத்திற்கும் இந்த இஸ்லாத்திற்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை, தொடர்பை, அந்யோன்யத்தை
மிக அழகாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பயணம் செய்து இப்போ ஒரு பிரயாணம் நிமித்தமாக நம்ம ஒரு பள்ளிவாசலுக்கு போறோம்னு சொன்னா அது உலகத்திலேயே 3 பள்ளிகளுக்கு தான் அந்த அனுமதி இருக்கிறது. நம்ம ஒரு இபாதத்து நோக்கமாக நாங்க போய் பள்ளியில தங்கி இபாதத்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இபாதத்து நோக்கமாக பயணிப்பதாக இருந்தா உலகத்தில் 3 பள்ளிகளுக்கு தான் பயணிக்க முடியும். அதுல முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய காபா ஆலயம் இருக்குதா இல்லையா, அந்த மக்கமா நகரத்தினுடைய ஆலயத்திற்கு பயண நிமித்தமா ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராக்கு போறோம், அப்படி போக முடியும். அதே மாதிரி மஸ்ஜிதுல் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய மதீனாவிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாயல், அதற்கு நம்ம பயண நிமித்தமாக போக முடியும் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸா, பாலஸ்தீனத்தில் அமைந்திருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நீங்கள் பயணிக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரிலே 1189வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இருந்து நமக்கு என்ன தெரியுது, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது இஸ்லாமியர்களுடைய 3வது புனித பள்ளிவாயல் என்பது தெரிகிறதா இல்லையா, அதற்கு பயணம் செய்து போக முடியும் என்று தெரிகிறதா இல்லையா, நமக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையிலே எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்று தெரிகிறதா இல்லையா, காபத்துல்லா அதே போன்று மஸ்ஜிதுன் நபவி, இந்த இரண்டுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு, அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை இந்த எந்த நாடுகளாவது 3வது புனித தலமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாயலுக்கு கொடுத்திருந்தால் இதை நம்ம மீட்றணும், இதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம், அந்த பகுதி மக்கள் நம்ம பாதுகாக்கணும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்களா இல்லையா. ஆனா அதையெல்லாம் சிந்திக்காமல் அவர்கள் அவர்களுடைய நினைத்தவாறு இந்த உலகத்தை நோக்கிய பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுகள் அவர்களிடத்தில் இல்லை என்பதை நம்ம புரியலாமா இல்லையா. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தபூக் யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, ஒரு தோல் கூடாரத்துக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்றாங்க, இறுதி நாள் மறுமை நாள் வருவதற்கு முன்பதாக 6 அடையாளங்கள் நிகழும், அதை எண்ணிக்க அப்படிங்கிறாங்க. 1 2 3 4 என்று சொல்லி எண்ணிக்கிறங்க, 6 அடையாளத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடையாளத்தை சொல்லும் போது முதலாவது சொல்லுகிறார்கள், எனது மரணம், நான் மௌத்தா போயிருவேன், அது மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இரண்டாவதாகவே எதை சொல்றாங்கன்னு சொன்னா பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படும், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. அதே போன்று 3வது 4வது 5வது ஒரு நீண்ட செய்தியாக ஒரு 6 செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரில 3176 இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அகமதுல இடம்பெறக்கூடிய ஹதீஸ்ல அவர் நான் எண்ணிக்கொண்டேன் 1 2 3 4 என்று எண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதுல இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் கைப்பற்றப்படும், அதை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள் என்கிற ஒரு முன்னறிவிப்பை சொல்கிறார்களா இல்லையா. இதை வச்சுக்கிட்டு கூட சில இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், அது மறுமை நாள் அடையாளமா அதை கைப்பற்றுவாங்க, அது வரைக்கும் நம்ம அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு 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 முன்னறிவிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அதை வச்சே நம்ம கையால் ஆகாதவங்களா இருந்துக்கலாம், அதை மகதி வந்து பார்த்துக்குருவாரு, மகதியை பின்னாடி பார்ப்போம், நம்ம அவர் பார்த்துக்குருவாரு இவர் பார்த்துக்குருவாருன்னு சொல்லி அப்படி விட்டு விட்டு நம்ம சும்மா இருந்தா போதும் என்று சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகள் இந்த சமூகத்துக்கு மத்தியில் பார்க்கிறோமா இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த முன்னறிப்பை பொறுத்தவரையில் பைத்துல் மக்திஸ் ஆரம்பத்தில் ஹெர்குலிஸ் மன்னருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் கிறித்துக்கு பின் 634 ஹிஜ்ரி 16வது ஆண்டுகளிலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மக்திஸ் கைப்பற்றப்பட்டுடுச்சு. அமீனு ஹாதிஹில் உம்மா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முதலாவது முன்னறிவிப்பு நிகழ்ந்தேறி விட்டது. ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள், அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்படும் என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். கைப்பற்றினது மட்டுமில்ல, நாங்க அதை கைப்பற்றிட்டோம், அங்க இருந்த யூதர்கள் அவர் வெளியேற்றல, அவங்களையும் அங்கேயே வாழ வைத்தார், அவர்களுக்குரிய அனைத்தையும் செய்து கொடுத்தார். எந்த ஆட்சியாளராவது அப்படி அவங்களை பார்ப்பாரா? அவர் யாரையுமே வெளியேற்றல, நீங்க அங்கேயே வாழலாம்னு சொல்லி அதுக்குரிய வழிமுறைகளை எல்லாம் செய்து கொடுத்தார். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா சிலுவை யுத்தம் நடைபெற்றது, பெரிய அழிவை உண்டாக்கிய யுத்தம். அந்த சிலுவையை சுமந்துகிட்ட இப்ப சொல்லுவாங்கன்னா இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும்.
சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை யுத்தம் என்ற பெயரிலேயே யுத்தம் நடைபெற்றது. எங்கேயாவது குரானை சுமந்து கொண்டு குரான் யுத்தம் என்று சொல்லி ஒன்று நடந்ததை பார்த்திருக்கீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது. சிலுவை யுத்தம் என்கிற பெயர்ல ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த சிலுவை யுத்தத்தின் போது கிறிஸ்துக்கு பின் 1096 இருந்து 1210 வரைக்கும் ஒரு நீண்ட நெடுங்காலம் நடைபெற்ற யுத்தம் அது. அந்த யுத்தத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இஸ்லாமியர்கள் இழந்து விட்டார்கள். நம்ம கைக்கு வருகிறது, பிறகு நம்ம இழந்துட்டோம். அந்த முன்னறிவிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு அர்த்தம். திரும்ப அந்த முன்னறிவிப்பு எப்ப நிகழும்னா மறுமை நாளுடைய அடையாளமாக நிகழ்வதற்கான கடைசி கட்டம் இருக்கிறது. அது இன்னைக்கு நாளைக்கு மறுமை நாளுடைய அடையாளமாக நிகழ இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கிறிஸ்துக்கு பின் 1187 காலப்பகுதியில் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய தலைமையில் மீண்டும் முஸ்லிம்களால இடையில இந்த சிலுவை யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே நம்ம அதை இழக்கிறோம். திருப்பி சலாஹுத்தீன் அய்யூபி என்ன பண்றாருன்னு கேட்டா அதை கைப்பற்றுகிறார். மீண்டும் அதனை இஸ்லாமியர்கள் இழக்கிறார்கள். இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அது கைப்பற்றப்படுகிறது. கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு துருக்கியை தலைமையகமாக கொண்ட உஸ்மானிய பேரரசு, ஒட்டோமான் கலிஃபேட் என்று சொல்லுவாங்க. இந்த உஸ்மானிய பேரரசு உருவாகிறது. உஸ்மானிய பேரரசுடைய கட்டுப்பாட்டு கீழே ஜெருசலம், பாலஸ்தீனத்தில் இந்த பகுதிகள் எல்லாம் வர்றதுனால மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அவர்கள் அதை வச்சு பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. உஸ்மானிய பேரரசின் போது அங்கிருந்த சில யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இங்கிருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியேறிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை இருக்க சொன்னாங்க, வாழ வச்சாங்க. பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் வெளியேறோம் என்று சொல்லி ஒட்டோமான் கலிஃபேட்டின் போது அவர்கள் வெளியேறி விட்டார்கள். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா பிரிட்டிஷோட நடந்த யுத்தத்தில் பிரிட்டிஷனுடைய வசமாக இந்த பகுதிகள் எல்லாம் வருகிறது. உஸ்மானிய கிலாபத்து தோல்வி அடைகிறது. தோல்வி அடைகிற நேரத்தில் 1881, 1904, 1919, 1924, 1930 ஆகிய காலகட்டங்களில் எல்லாம் இந்த பகுதிகளில் யூதர்கள் ஜெருசலத்தில் குடியேறுகிறார்கள். அரபு தேசம் மொத்தமாக அப்படி கட்டியாக இருக்கக்கூடிய பகுதி, நீங்க திரும்பி பார்க்கிற இடம் எல்லாமே அரபு தேசம் தான் இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் தான் எல்லா இடத்துலையும் மேலோங்கி இருந்தது. அவங்க என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்டு யூதர்களை நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டேட்ல எல்லாம் அந்த பகுதிகளில் குடியேற்றுகிறார்கள். குடியேற்றியது மட்டுமல்லாம அந்த பகுதிகளை மொத்தமாக கைப்பற்றுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த முன்னறிவிப்பை பார்க்கிறோம். முன்னறிவிப்புனா ஒன்னோ நபிகளாருடைய காலத்துக்கு மிக நெருக்கமாக நடக்கணும், இல்லைன்னா உலக அழிவுக்கு மிக நெருக்கமாக நடக்கணும். ஒன்று ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டு விட்டது. அடுத்ததாக என்ன நடக்கும்னு கேட்டா மறுமை நாளுக்கு நெருக்கமாக நடைபெற இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில மஸ்ஜிதுல் அக்ஸா பிடிச்சிருவாங்க, அது நடந்துரும் இது நடந்துரும், அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிற மஸ்ஜித் அது நம்முடைய எண்ணத்திலேயே இல்லை. அது நமக்கு அப்படி ஒரு கற்பிதமே கிடையாது. நடந்த காலகட்டம் எல்லாம் பார்க்கிறோம். நம்ம கையில வருது, திருப்பி அவங்க கையில போகுது, திரும்ப அவங்க கையில இருந்து நம்ம எடுக்கிறோம், திருப்பி அவங்க கையில போகுது. அப்ப முன்னறிவிப்பு திரும்ப 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 இப்படி நடந்துகிட்டு இருக்குமா? அதை யோசிக்கணுமா இல்லையா? ஒன்றோ ஆரம்பத்தில் நடந்துருச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைப்பற்றி கொண்டார்கள். பிறகு மறுமை நாளுடைய நிகழ்வாக அடுத்ததாக ஒன்று நடக்கும் கடைசி காலகட்டங்களில். இப்படித்தான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இதற்கிடையில மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்படும், அதுக்கான யுத்தம் தான் இது, அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான வியாக்கியானங்களை திரிவுபடுத்தல்களை நாம் எப்போதும் செய்யக்கூடாது. இதே மாதிரி நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா பிரிட்டிஷ் என்ன பண்றான்னா உலக நாடுகளுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுக்க, நம்ம நாட்டுக்கு தந்தானே, இந்தியாவுக்கு கொடுத்தான், பாகிஸ்தானுக்கு கொடுத்தான், இப்படி எல்லா நாட்டுக்கும் கொடுத்துட்டு போகிற நேரத்தில் 1947 ஐநாவினுடைய தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. என்ன தீர்மானம்? இந்த ஐநாவை உருவாக்கினதே இந்த மாதிரி வேலைக்கு தான். உருவாக்கி என்ன பண்றாங்கன்னு கேட்டா பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிரிக்கிறார்கள். யூதர்களுக்கு என்று ஒரு பகுதி, இஸ்லாமியர்களுக்கு அரபு, அதாவது இஸ்லாமியர்களுக்குன்னா பாலஸ்தீனத்தில் இருந்த அரபிகளுக்கு என்றொரு பகுதி என்று பிரிக்கும் போது யூதர்களுக்கு பிரிக்கப்பட்ட பகுதி இஸ்ரேல் என்று பெயர் வைக்கப்படுகிறது. அரபிகளுக்கு பிரிக்கப்பட்ட பகுதி வந்து பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி இருக்கும்ங்கிறதுல இஸ்ரேல்ல 4,98,000 யூதர்களும் 4,07,000 அரபியர்களும் வசிப்பார்கள். அந்த கான்ஸ்டிடியூஷன்லயே அதை கொண்டு வர்றாங்க. இஸ்ரேலுக்குள்ள அரபிகளும் இருக்கணும், அவங்க வெளியேற்றப்படக்கூடாது, அவங்க அங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பாலஸ்தீனம்ங்கிற பகுதிக்குள்ள 7,25,000 அரபிகளும் 10,000 யூதர்களும் இருப்பார்கள் என்று அந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. இப்படி கொண்டு வரப்பட்டு ஜெருசலம் யுஎன் உடைய கண்ட்ரோல்ல இருக்கும், ஜெருசலத்தை ஐநா தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அதான் நடக்குதா?
ஜெருசலத்தில் அந்த ரமல்லாவில் இருக்கிற இடம் பூரா இஸ்ரேல் காசாவில் அடிக்கிற மாதிரி அங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். தூஃபாவில் அடிக்கிறான், ஜெனின்ல அடிக்கிறான். இப்படி பல இடங்களில் தாக்குதல்களுக்கு மேல் தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. அந்த தாக்குதல்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். ஐநாவுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னா அந்த தாக்குதல்கள் நடக்காமல் இருக்கணுமா இல்லையா? ஆனால் அதை மீறி இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது. கலீலிங்கிற பகுதி வந்து அரேபியர்கள் வசம் இருக்கும், நெகோவ் பாலைவனம் இஸ்ரேலியர்கள் வசம் இருக்கும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு ரெண்டுமே இஸ்ரேல் காரணம் தான் இருக்குது. அவன் தான் பிடிச்சி வச்சிருக்கிறான். பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனா இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா 1946 காலகட்டங்களில் இந்த பெரிய ஒரு மாஸ் மெசக்கர் ஒன்று நடக்கிறது. நம்ம நக்பான்னு சொல்லுவோமா இல்லையா? நேற்றைய தினம் நக்பாவுடைய நாள். இந்த 1948 மே மாதம் 15ஆம் தேதி பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 7.5 லட்சம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒருத்தர் ரெண்டு பேர்ல இப்ப கூட 75,000 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1948 7.5 லட்சம் பேர் முதலாவது நக்பாவில் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் என்ன ஆகுதுன்னு கேட்டா 1948 கால பகுதிகளில் அந்த கால பகுதிகளுக்குள்ளாக அரபு நாடுகளுக்கும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. 6 அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலோடு ஈஜிப்ட் அந்த மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணினாங்க. சிரியா, ஜோர்தான் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் நேரடியாக பங்கேற்றார்கள். அதே நேரத்தில் ஈராக், சவுதி, மொரோக்கோ, அல்ஜீரியா இந்த நாடுகள் எல்லாம் வந்து துணைப்படைகளை அனுப்பி வச்சிருந்தாங்க. நேரடியாக 6 அரபு நாடுகள் சண்டையிட்டதுல 6 அரபு நாடுகளை 6 நாள்ல துவம்சம் பண்ணி விட்டான். 6 நாள்ல அரபு நாடுகள் தோத்து போயிருச்சு. என்ன காரணம் கேட்டா அவன் தன்னை நாடு வேணும் என்கிற உத்வேகத்தில் சண்டைக்கு வந்தான். இவங்க எப்படி போனாங்க? சம்பளத்துக்கு வேலைக்கு போற மாதிரி போனாங்க. வந்த அவர்கிட்ட வரலாடி போடும், நமக்கு என்ன வேண்டி கிடக்கு, இந்த மாதிரி போனாங்க. அதனால அடிச்சு தூக்கிட்டான். இப்ப அது மாதிரி நடக்குதா இல்லையா? பாலஸ்தீனம் 1.5 ஆண்டுகளை தாண்டுகிறது. உலகத்திலேயே ஒரு சின்ன ராணுவம், ஆனா உலகத்திலேயே மாபெரும் ராணுவம், மாபெரும் புலனாய்வு பிரிவு, இல்லாத புலனாய்வு பிரிவுகளே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. ராணுவ புலனாய்வு பிரிவு இருக்குது, அதே மாதிரி சைபர் கிரைமுக்கு புலனாய்வு பிரிவு இருக்குது, உள்நாட்டு புலனாய்வு பிரிவு சின்பத் இருக்குது, சைபர் கிரைமுக்கு 8200 வச்சிருக்கான், வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு மொசாதுன்னு வச்சிருக்கான். எல்லா உலகத்தில் இல்லாத ஆயுதமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா ஆயுதத்தையும் கொண்டு குவிச்சிருக்கிறான். அந்த ராணுவத்தால 1.5 ஆண்டுகளாக பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தை தோற்கடிக்க முடியாமல் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கும் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? காரணம் என்னன்னு கேட்டா அவன் இப்ப பூமிக்காக போராடுறான், இவன் சம்பளத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது விளங்குதா இல்லையா? அதனால் நேற்று கூட இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவு அம்மான் இருக்குது. இந்த உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் என்ன அறிவிக்கிறார் சொன்னா, காசாவுக்குள் இஸ்ரேலிய படைகள் காசா மண்ணில் புதைந்து கொண்டிருக்கிறது, நம்ம தோல்விக்கு மேல் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு அடி வாங்குறதுக்கு காரணமாக எது மாறியதுன்னு சொன்னா இந்த அவர்களுடைய உத்வேகம். பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எங்களுக்கு பூமி வேண்டும் என்று போராடுகிறார்கள். சவுதி வரலன்னா, குவைத் வரலன்னா, பஹ்ரைன் வரலன்னா, யுஏஇ வரலன்னா, நீங்க யார் வரலாட்டியும் நாங்க இப்படி பண்ணுவோம் என்று சொல்லி எங்க நாட்டை நாங்க மீட்டெடுத்துக்குவோம் என்று சொல்லி அவர்கள் இந்த உத்வேகத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். 6 அரபு நாடுகள் 6 நாட்களில் அன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டது. 587 நாட்கள் 1.5 ஆண்டுகள் தாண்டியும் ஒரு சின்ன ராணுவம் தோற்கடிக்கப்படல என்று சொன்னா அல்லாஹ்வுடைய அருளா இல்லையா? அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அந்த வெற்றி அவர்களை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்களா? தளபதிகளை இழக்கிறார்கள், நிறைய தலைவர்களை இழந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நத்திங். அது அப்படி நடக்கும். யுத்தம் வந்துட்டா தளபதிகள் கொல்லப்பட மாட்டார்களா? எத்தனை தளபதிகளை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது யுத்த களங்களில் இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ தளபதிகள் மரணித்திருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதுபோன்று காசாவினுடைய யுத்தத்தில் நடக்காதா? அதெல்லாம் நடக்கிறது. நடந்தாலும் அவர்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எது ஆதாரம்? நம்ம என்ன பார்ப்போம், 75,000 பேர் கொல்லப்படுவாங்க யுத்தத்தில், அது நடக்கும். ஆனா இதுவரைக்கும் தாக்கு பிடிக்கிறானா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் ஏவுகணை அட்டாக் பண்றானா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் ராக்கெட் தாக்குதல் நடக்குதா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் இஸ்ரேலிய படைகள், முந்த நாள் கூட 19 பேர் இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் 19 பேரை ஒரே இடத்துல கொல்லுகிற அளவுக்கு இவர்களுடைய ராணுவம் பலமிக்கதாக மாறி இருக்கிறதா இல்லையா? அதனால தானங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேரடியா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கத்தார்ல வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எங்க பணைய கைதியை தந்திருப்பான், நீ ஆச்சு இஸ்ரேல் ஆச்சு எங்கால தந்துரு என்று எடுத்துக்கிட்டு போனானா இல்லையா? இப்ப ஹூதிகளோட போய் சமாதானம் பேசுறானா இல்லையா? என்ன காரணம்? முடியல. அவன் உரிமைக்காக போராடுகிறான். சனா ஏர்போர்ட்டுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஒரே நாள் 6 விமானங்கள் அழிக்கப்பட்டுச்சு. சன்னா ஏர்போர்ட் நீ அவ்வளவுதான், எல்லா ரன்வேயும் அழிச்சாங்க. நேற்று 10 நாளைக்குள்ள ஏர்போர்ட்டை பண்ணிட்டாங்க, திருப்பி செஞ்சுட்டான். ஏர்போர்ட்டை திரும்ப செஞ்சது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்ல நேற்று ஐநாவினுடைய கானாவில் இருந்து வந்த ஐநாவினுடைய விமானம் தரையிறங்கிருச்சு. 10 நாள்ல ஏர்போர்ட்டை செய்யறான்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பலத்தோட இருக்கிறாங்கிறத புரியணுமா இல்லையா?
இவ்வளவு பலமிக்கவர்களாக இருதரப்பும் இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும். நம்ம அல்லாஹ் அரபு நாடுகள் கைவிட்டாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதை நம்ம புரியணுமா இல்லையா? நமக்கு அதுக்குரிய அல்லாஹ்வினுடைய அருள் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியுதா இல்லையா? ஆனா நிறைய பேர் என்னன்னா, மஹதி வந்து பார்த்துக்குருவாரு, எல்லாத்தையும் மஹதி பார்த்துக்குருவாரு. மஹதி தொடர்பாக நம்ம ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கணுமா இல்லையா? மஹதி வந்து பார்த்துக்குருவாருன்னா பாலஸ்தீன மக்களே போராட மாட்டாங்களே, நம்ம எதுக்கு யுத்தம் பண்ணணும், நமக்கு எதுக்கு தளபதிகள், நமக்கு எதுக்கு ஆயுதம், நமக்கு எதுக்கு ராணுவம், எல்லாம் மஹதி வந்து பார்த்துக்குருவாருன்னு பாலஸ்தீன மக்கள் இருக்க வேண்டியதானே? அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மஹதியை பற்றி தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அவர் வர்ற டைமுக்கு வந்துக்கிறட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். மஹதி தொடர்பாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? மஹதி மறுமை நாள் அடையாளம்னு ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கு? ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குதா? அப்படி எந்த ஹதீஸும் கிடையாது. நம்மளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈசா நபியை சந்திப்பாரு, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? மஹதி வந்து ஈசா நபியை சந்திப்பார் என்பதற்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. மஹதிக்கு மார்க்க ரீதியாக மஹதி வந்துட்டார்னா அப்படியாகும், இப்படி மார்க்க ரீதியிலான ஒரு நபி அளவுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா? அப்படி எந்த முக்கியத்துவத்தையும் இஸ்லாம் எந்த இடத்துலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அதே மாதிரி பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மஹதி வந்து கைப்பற்றுவாரு, இப்படி எல்லாம் நம்ம உலமாக்கள் பேசுறாங்க. எங்கேயாவது ஆதாரம் இருக்குதா? சும்மா சும்மா அடிச்சு விடுறது, அவர் வந்தா செஞ்சிருவார் போல இவரா கற்பனை பண்ணிக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து கைப்பற்றுவார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்குதான்னா அப்படியும் ஹதீஸ் கிடையாது. ஆனா அவரை பற்றி என்ன வருது? ஒரு நேர்மையான ஆட்சியாளராக இருப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பூமியினுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு நாள் தான் மீதமாக இருக்கும் என்று வைத்தால் கூட அந்த ஒரு நாள் அல்லாஹ் தஆலா நீட்டுவான். அந்த நாள்ல என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். முஹம்மதுன்னா அவர் அதே பெயராக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய தந்தையின் பெயரும் அவருடைய தந்தையின் பெயரும் ஒன்றாக இருக்கும். அவருடைய வாப்பாட பெயரும் அப்துல்லாவா இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய பெயர் அப்துல்லாவாக இருக்கிறது. அநீதியால் நிரப்பப்பட்டுள்ள பூமி முழுவதும் நீதியால் அவர் நிரப்புவார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நீதியான ஆட்சியாளர் வருவார் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அபூ தாவூதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரபு தேசத்தை என் பெயருடைய என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்கிற வரைக்கும் உலகம் அழியாது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கொண்ட ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய பெயரை அவருடைய தகப்பனார் கொண்ட விதமான ஒருவர் வந்து அரபு தேசத்தை ஆட்சி செய்வார் என்று திருமிதியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு தான் மஹதி தொடர்பாக வரக்கூடிய தெளிவான செய்திகளாக இருக்கிறது. அவர் ஒரு ஆட்சியாளர், அவர் வர்ற காலத்துக்கு வருவார், மஹதி வந்து பார்த்துக்குருவாரு, மஹதி வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவார், மஹதி வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்துக்குருவார். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா? அப்ப மஹதி 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 என்னன்னா, இது இந்த போராட்ட குணத்தோடு நின்று தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக சுதந்திரத்துக்காக போராடுகிறார்களே அவர்களையும் மழுங்கடிக்க செய்கிற பேச்சுக்கள் இது. சுதந்திரம் நம்ம எதுக்கு போராடணும், அதான் மஹதி வந்து பார்த்துக்குருவாராமே அப்படின்னு இருந்துருவானா இல்லையா? உண்மையிலேயே அவர் வந்து பார்த்துக்குருவாருன்னா அது வேற விஷயம். அவர் தொடர்பாக அப்படி ஒரு செய்தி சொல்லப்படவில்லை. எனவே இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன ராணுவம் தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தோல்வி அடை அங்கு ஏற்பட்ட இழப்புகளை வச்சு தோல்வின்னு நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. அவங்க தோத்துட்டோம், நாங்க ஆயுதத்தை கீழே வைக்கிறோம், இனி சண்டை இல்லைன்னு சொன்னாங்கன்னா தான் தோத்துட்டோம் அர்த்தம். அப்படி எதுவுமே இல்லை. அமெரிக்க அதிபரே அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆளை மீட்டுக்கிட்டு போகிற லெவலில் தான் இருக்குது. யுத்தம் பண்ணி செய்ய முடியலன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இஸ்ரேலும் இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணி முழுக்க முழுக்க தோற்று கொண்டிருக்கிறோம், காசாவின் மணலில் புதைந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் அந்த மக்களுக்காக நாம் போராட வேண்டும், போராட கடமைப்பட்டிருக்கிற அதே நேரம் குனூத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாம் ஓத வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.